ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு பார்க்க போற விஷயம், இயற்கை சுபக்கிரகமான முதல்நிலை சுபக்கிரகமான குரு பகவான் கடகராசியில் ஒரு வருஷம் இருக்க போறாரு. அனைத்து ராசிகளுக்கும் அற்புதமான காலம். அவங்கவுங்க தசாபுத்திக்கு தகுந்தவாறு. வார்த்தை நல்லா கவனிங்க. கடகராசியில குரு வந்துட்டாரு, ஒவ்வொரு ராசிக்கு அள்ளி கொடுக்க போகுது கிடையாது. அவங்க ராசியில என்ன நடக்குதோ, என்ன நடக்கும்னு இருக்கோ அதை பூஸ்ட் செய்து விடுவார், கை தூக்கி விடுவார். உங்க தசாபதி திணறிக்கிட்டு இருந்துச்சுன்னா இது சப்போர்ட் பண்ணும். இந்த ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தை. கடகத்தில் குரு இருக்கும் வரை எந்த மாதம் அமாவாசை தோஷம் இருக்காது. இது எதுக்காக பார்க்கணும், இது எதுக்காக சொல்லணும்? கிரக சுபத்துவ பாவத்துவத்தின் அமைப்பு, அதனுடைய அளவீடுகள் தான் பலன் இருக்கு. இப்ப அமாவாசை சூரிய சந்திரர்கள் சேர்ந்திருப்பாங்க, சரியா? அப்பா அம்மாவை பத்தி கேட்க வருவீங்கல்ல, இதை எடுத்து சொல்லணும். கோல்சாரம் உங்க தசாபதிக்கு தந்தவர் இதையும் எடுத்து சொல்லணும். சரி, இந்த கடக ராசியில குரு பிறக்க குழந்தைகள் பிறக்கும்ல, இந்த கடகத்துல இருக்க சொல்றீங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பா அம்மா தரம் எப்படி இருக்கும்? அவங்க ஜாதகமே எப்படி இருக்கும்? சந்திரன் உடம்பு, சந்திரன் ராசி முக்கியமான விஷயம். எந்த ஒரு பலனாக நீங்க எந்த முறையில பார்த்தாலும் சரி, கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ அமைப்புல வந்துதான் பலன் போட முடியும். பினிஷிங் பண்றது அதுதான். இதை உணர வேணும். இப்ப அமாவாசை தோஷம் எல்லா அமாவாசையும் பாதிக்குமா? ஸ்தான பலம் வரணும். சூரிய சந்திரர்கள் சேர்ந்தால் அமாவாசை. எந்த ராசியில என்ன அமைப்புல அந்த சூரியனும் சந்திரனும் இருக்கான்னு பார்க்கணும்ல. இயல்பு நிலையிலேயே மேசத்துல சூரியன் உச்சம், அமாவாசை தோஷம் பெருசா பாதிக்காது. சூரிய சந்திரன்ல ஒரு கிரகம் உச்சமா இருக்கு, ஹைப்பவர். ரிஷபத்தை சந்திரன் உச்சமா வருவாரு, சூரியன் இருக்காரு, சுபத்துவமா இருப்பாரு, நீசம்லாம் கிடையாது. அப்ப இங்க அமாவாசை தோஷம் பாதிக்காது. முதல்ல பாதிக்காத அமைப்பை பார்ப்போம், அப்புறம் எத்தனையோ வீடியோக்கள் போடலாம். இப்ப கடக ராசி சந்திரன் ஆட்சி, குருவை மறந்துருங்க, சந்திரன் ஆட்சி பிறகு சொல்றேன். சந்திரன் ஆட்சி சூரியன், அமாவாசை தோஷம் பாதிக்காது, ஆட்சியா இருக்காருல்ல. சிம்மத்துல சூரியன் ஆட்சி, கேதுவை மறந்துருங்க, சந்திரன், அமாவாசை தோஷம் பாதிக்காது. துலாம் ராசியில சூரியன் நீசம், சந்திரன், இதுக்கு சுபத்தன்மை இருந்தால் தான் நல்லா இருக்கும். சுக்குடைய நிலைமையை பார்த்து நம்ம சொல்லணும். விருச்சிகத்துல நட்பு தான் சூரியன், இது சந்திரன் நீசம்னு வருவாரு, நீசம் அப்புறம் தான். தனுசுல சூரியன் ஒரு நல்ல நிலையில் இருப்பாரு, சந்திரனும் ஒரு நிலையில் இருப்பாரு, இது பெரிய பாதிக்காது அப்படின்னு சொல்லிடலாம். இப்படித்தாங்க. இங்க எல்லாம் பகைப்பற்ற கிரகம். சூரிய சந்திரர்களுக்கு சனி வீடு ஆகாது. மீனத்துல குரு நட்பு நிலையில் இருப்பாரு, சந்திரன் பெருசா சொல்ல முடியாது. இயல்பு நிலையில இந்த வருஷம் குரு பகவான் இருக்காருல்ல, இப்ப எந்தெந்த மாச அமாவாசை தோஷம் பாதிக்காது? கிரக சுபத்துவ பாவத்துவத்தின் படிநிலைகள் மறுபடியும் சொல்றேன். இது எதுக்கு பார்க்கணும்? இப்ப அப்பா அம்மா சம்பந்தமா பார்க்க வர்றீங்க, அது காரகம் சூரியன் சந்திரன். 9ஆம் அதிபதி சேர்த்து சொல்லணும், 4ஆம் அதிபதி சேர்த்து சொல்லணும், கடகராசி சிம்மராசியை பார்த்து சொல்லணும். நுட்பங்கள் நிறைய இருக்கு. தசாபதி ரீதி ஆதிபத்தியம்னு ஒண்ணு வரும்ல. மேசத்துக்கு சூரியன் 5ஆம் அதிபதி வருவார்ல, மேசத்துக்கு சந்திரன் 4ஆம் அதிபதி வருவார்ல, அதை கேட்க வருவீங்கல்ல. அப்போ உங்க ஜாதகத்துல சூரிய சந்திரன் நிலைமை, தற்போது இருக்கக்கூடிய நிலைமையை சேர்த்து சொல்லணும்ல. கோல்சாரம் சேர்த்து பலன் வரும். அதற்காகத்தான் இது உதவி செய்யும். பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜோதிட ஆர்வலர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த வருஷம் கடகத்துல வரும் பொழுது, கடகத்துல வருவார்ல, ஆடி மாசம் உச்ச ஊராக்கி இருக்காரு. சூரிய சந்திரன் அமாவாசை இல்லவே இல்லை, ஆட்சி வேற இருக்கும், அமாவாசை தோஷம் ஏற்படவே ஏற்படாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விருச்சியம், சந்திரன் நீசம், சூரியன் இங்க நட்பா இருப்பாரு, குருவோட பார்வை இருக்கு, அமாவாசை தோஷம் பாதிக்காது, கண்டிப்பா பாதிக்காது. தை மாசம் சூரியன் சந்திரன் இருப்பாங்க, சூரியன் பகை சந்திரன் பகை தான். அப்ப குருவுடைய நேரடி பார்வை கிடைக்கும், அப்ப அமாவாசை பாதிக்காதுங்க. இதுதாங்க இதோடைய அமைப்பு. இப்படிதான் நம்ம கோல்சாரத்தை கண்டிப்பா பார்க்கணும். பலன் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. ஜோதிடம் அவ்வளவு மெலிதான, அதாவது எளிதான விஷயம் அல்ல. அதுல இருக்கு, இதுல இருக்குனால எங்கே இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. ஞானிகள் சுபத்துவம் பாவத்துவம் இப்ப ரொம்ப பேருக்கு புரியல. சுபத்துவம் பெரிய தமிழ் வார்த்தை தானங்க அது. சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் பிரிச்சிருக்காங்கல்ல இயற்கையிலேயே. லக்கணத்துக்கு சுபர், லக்கணத்துக்கு அசுர வேற, இயற்கையில பிரிச்சிருக்காங்கல்ல. சுபக்கிரகங்கள் தரக்கூடிய விஷயங்கள் சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தரக்கூடிய விஷயம் பாவத்துவம். ரெண்டு கலந்துச்சா சுபத்துவ பாவத்துவம். இவரான அடிப்படையா தானுங்க அந்த விஷயம். அப்ப இந்த சுபத்துவ பாவத்துவம்னா எதுக்கு பார்க்கணும்? பலன்கள் வரும் பொழுது கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணும். கோல்சாரம் இப்ப நம்ம பிறந்துடும்,
நம்மளுடைய உடம்புல ஆக்டிவேஷன் ஆகி கிரகங்கள் படுத்துது. கோச்சாரத்துல வரும்போது ஏற்கனவே பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு மறைச்சிட்டு புதுசா பிறக்கிறவங்களுக்கு அந்த கோச்சாரம் செயல்படுமா? கோச்சாரம் இல்லைங்கிறவங்களுக்கு கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் தானே அது ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப பார்க்கணுங்கிற அர்த்தம் வருது இல்ல? கண்டிப்பா பார்க்கணும். கோச்சாரம் இல்லாம பலன் சொல்லவே முடியாது. இறுதி பினிஷிங் பண்றது, அதை ஒரு முழு அமைப்பா மாத்துறது கோச்சாரம் தான். கோச்சாரம் தான் பலன் சொல்ல முடியாது. அதனால இதை விளக்கி இருக்கேன். இது எதுக்கு பார்க்கணும் மறுபடியும் சொல்றேன். சூரிய சந்திரன் அப்பா அம்மா நிலைமையை பார்க்கறதுக்கு இதை பார்த்து நம்ம எந்த மாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தசாபத்தியா புதுசா பிறந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவோட தரம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆடி மாசம் பிறக்க குழந்தை அற்புதமா இருக்கும் அப்படி சொல்லி இந்த மற்ற அமைப்புகளை பார்க்கணும். நழுவ போற விஷயம் எதுவுமே நம்ம பிடியில இருக்காது. அப்படிதான் ஒருத்தர் நிலைநிறுத்தி சொன்னார்னா ஜோதிடம் அவர் அவ்வளவுதான் வளர்ந்துருக்காருன்னு அர்த்தம். உண்மையில சொல்றேன், யாருமே முழுசா உணர முடியாது. ஆனாலும் இந்த மாதிரி நாங்க சொல்றோம்ல, ஜோதிடம் எதில் இருக்குன்னு ஓரளவு சொல்லத்தானே செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள். ஒரு முறை பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க. திருமண பொருத்த சிறப்பாக பார்க்கப்படும். திருமண வாழ்வு வேறு, பொருத்தம் வேறு, திருமண வாழ்வின் தடம் வேறு. எல்லாருக்கும் திருமணம் நடக்கும். ஆண்டி முதல் அரசன் வரை திருமணம் இருக்கும். அவங்க எப்படி வாழ்வாங்கிறத பார்க்கறதெல்லாம் திருமண பொருத்தம் இருக்கு. சிசேரியன் நமக்கு நல்ல குழந்தை வேணும். நானே அப்படித்தான் கேட்பேன். ஒரு அரசனா கூட வரட்டும்னு நான் நினைப்பேன். எனக்கு அமைப்பு இருக்கணும்ல. அப்ப சிசேரியன் கேட்டானா நல்லா குறிச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு அது பொருந்துமா? நம்ம செய்த பிறந்த குறிக்கிற நேரம் பயன் தருமா அப்படின்னு பார்க்க பெட்ரோல் ஜாதகம் வேணும். அதை கொடுத்து சிசேரியனை குறிச்சுக்குங்க, அற்புதமாக குறித்து தரலாம். ஆனா இந்த நிமிடம் இந்த ஒரு நாளை குறிப்பிட்டு கேட்கிறாங்க. நம்ம பேர் மருத்துவ அமைப்புப்படி ஒரு வாரத்துல கேட்கிறாங்க. அப்ப ஒரு வாரத்துல கேட்டாங்கன்னா இந்த நாளில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 2-3 நாட்கள் நம்ம குறிச்சு கொடுக்கலாம். லக்கணம் நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும், சுபத்துவமா ராகுகாலம் எமகண்டத்தை விட்டுறணும், ஆண்காலம் பெண்காலத்துல விட்டுறணும். அதெல்லாம் பலன் இல்லை. அப்படி குறிக்கும் பொழுது பெட்ரோல் ஜாதகத்தை பார்க்க இவங்களுக்கு நல்ல பிள்ளையை பிறக்கும்போது நம்ம உறுதியா குறிச்சு கொடுக்கணும்ல. இது புரிந்தவர்களுக்கு புதன் வலுத்தவர்களுக்கு நன்றாக புரியும். இப்படிப்பட்ட சேவையை செய்யறாங்க. என்னோட அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்து கோட்பாடு உள்ள வீடியோக்கள் இருக்கு. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வேணும், திருமண பொருத்தம் பார்க்கணுமா, முதல் திருமணம் அடைய 2ஆம் திருமணம் பார்க்கணுமா, சிசேரியன் குறிக்கணுமா, குடும்ப ஜாதகங்களை பார்க்கணுமா, வாட்ஸ்அப் இந்த திரையரங்குடைய 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்குகளோடு பலன்களை அற்புதமாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.